1940 ஜூலை 31ஆம் தேதி ஷஹீத் உத்தம் சிங் தூக்கிலிடப்பட்டார். 1919 ஏப்ரல் 13 அன்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் பகுதியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அமைதியான கூட்டமாக கூடியிருந்தனர். அந்த கூட்டத்தின் மீது ஜெனரல் டயர் தலைமையிலான பிரிட்டிஷ் படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள். இதில் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டனர். இந்த துயரமான நிகழ்வுக்கு நேரடி பொறுப்பாளியாக பஞ்சாப் மாநிலத்தின் அப்போதைய துணை ஆளுநராக இருந்த மைக்கேல் ஓட்வயர் கருதப்பட்டார். ஏனெனில் அவர் டயரின் கொடுஞ்செயலுக்கு அனுமதி அளித்திருந்தார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தின் போது அங்கிருந்த உத்தம் சிங் என்ற இளைஞர் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட கொடூரத்தை நேரில் பார்த்தார். உத்தம் சிங்கின் குடும்ப உறுப்பினர்களும் துப்பாக்கிச் சூட்டில் பலியானார்கள். அந்த நிகழ்வால் ஆழமாக பாதிக்கப்பட்ட உத்தம் சிங் தனது வாழ்க்கையை இந்திய விடுதலை போராட்டத்திற்கே அர்ப்பணிக்க முடிவு செய்து புரட்சி இயக்கங்களுடன் இணைந்து செயல்பட ஆரம்பித்தார். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர்களை பழிவாங்குவதற்காக காத்திருந்த உத்தம் சிங்குக்கு 21 ஆண்டுகளுக்கு பிறகு லண்டனில் அந்த வாய்ப்பு கிடைத்தது. 1940ஆம் ஆண்டு மார்ச் 13 அன்று லண்டனின் கேக்ஸ்டான் ஹாலில் நடந்த ஒரு கூட்டத்தில் மைக்கேல் ஓட்வயரை நேருக்கு நேர் நின்று துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். பிரிட்டிஷ் போலீசாரால் கைது செய்யப்பட்ட உத்தம் சிங் தனது பெயரை ராம் முகமது சிங் ஆசாத் என குறிப்பிட்டார். இந்தியாவின் மத ஒற்றுமையை வெளிப்படுத்தும் அடையாளமாக உத்தம் சிங் தனது பெயரை அவ்வாறு குறிப்பிட்டார். தன் மீதான குற்றச்சாட்டை மறுக்காமல் தனது செயலை பெருமையாக ஒப்புக்கொண்டார். இதுவே தனது மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட துயரத்திற்கு பதிலடி எனவும் குறிப்பிட்டார். பிரிட்டிஷாரின் வழக்கமான விசாரணைக்கு பின் 1940 ஜூலை 31ஆம் தேதி லண்டனில் உள்ள பென்டான்வில்லி சிறையில் அஞ்சா நெஞ்சன் உத்தம் சிங் தூக்கிலிடப்பட்டார். இந்திய விடுதலை இயக்கத்தில் வீர மரணமடைந்த புரட்சியாளராக ஷஹீத் என்ற பட்டத்துடன் உத்தம் சிங்கின் பெயர் வரலாற்றில் இடம்பெற்றது.